மாண்பு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்பு இந்த கடந்த காலம் வேணாங்க, இப்போ இருக்கிற நடைமுறை எனக்கும் தெரியும், விதி உங்களுக்கும் தெரியும். 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு விவாதம் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ பேசுகிறோம் உங்கள்கிட்ட. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். ஆக இப்போ 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 புதிய ஆட்சி புதிய அமைச்சர் இங்கே வேளாண் பட்ஜெட்டை படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம்னு சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருந்தோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த பட்ஜெட்டில் பேசுவதற்கு நான் இங்கே 7வது முறையாக இங்கே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களையெல்லாம் ஆளாக்கி கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் முதலாக 96இல் என்னை இந்த மன்றத்திலே வெற்றி பெற வைத்து அமைச்சர் ஆக்கினார்கள். அவர் காலத்திலே கொள்கை இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்கள்லாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான் சரி. அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, மு.க. ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினா தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த IAS இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தொண்டார் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம்.
நாங்கள் வந்து 96 நாங்களாம் மந்திரியாகும்போது எங்களை அதே போல் தான் இளைஞர்களும் வந்து எங்களை வந்து கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்கள், மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது அது பேசுவது எளிது. ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம்தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஆன்சரிங் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் சென்னை விவசாயி. சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளோ வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளோ பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம்னு தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது வரை கேட்கவே இல்லை. வறட்சி திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியெலாம் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யலை. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதான் தான் மாற்றத்தை ஏற்பட்டு, சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபா ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் இப்போது அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துலலாம் உட்காந்து சொன்னேன், நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்போ இல்லை நினைக்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார் எம்எல்ஏ நினைக்கிறேன், அப்போ ரிசைன்மெண்ட்டார். அப்போ வந்து இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன்.
அதான் சொன்னேன். இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுத்துருங்க, போக போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டா, முதலமைச்சர் சொல்லிட்டா நிதிநிலை வேளாண்மை துறை அமைச்சர். இருந்தாலும் புள்ளி ஓரமாக சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2060 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையை குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சன்ன ரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரும் பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். அதே காலகட்டத்தில் 2024-25 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 132 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.